வணக்கம். எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது புரட்டாசி 3வது சனிக்கிழமை எப்படி பெருமாளை வழிபட வேண்டும், அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. மிஸ் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் டெய்லியுமே ஆன்மீக தகவல்கள், பூஜைகள், பரிகாரங்கள், அன்னைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத தினமும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோக்கள் இருக்கும். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது புரட்டாசி சனிக்கிழமை என்றாலே அது பெருமாளுக்குரிய மாதமாகும். இந்த வருடத்திற்கான புரட்டாசி 3வது சனிக்கிழமை அக்டோபர் 5ஆம் தேதி வருகிறது. இந்த சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகும். ஏன்னு சொல்கிறீங்கன்னா, அதாவது மகாலய அமாவாசை முடிந்த முதல் சனிக்கிழமை, அது ஒரு சிறப்பு. 2வது நவராத்திரியின் முதல் சனிக்கிழமை, புரட்டாசி அமாவாசையின் 3வது சனிக்கிழமை. அதாவது முதல் 2 சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் கும்பிட்டுருக்க மாட்டோம். ஆனால் இந்த சனிக்கிழமை கண்டிப்பாக நம்ம விரதத்தை நம்ம மேற்கொள்கிறதுக்கு வழிபடுற நாள் இந்த சனிக்கிழமை தான். அதனால் இந்த 3ஆம் சனிக்கிழமையை கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. ஏன்னா இதை விட்டிங்கன்னா அடுத்தது 4ஆம் சனிக்கிழமை யாரும் கும்பிட மாட்டாங்க. அதனால் இந்த வருடத்தில் 4 சனிக்கிழமை மட்டும்தான் வந்திருக்குது. அதனால் நீங்கள் இந்த சனிக்கிழமையை பெருமாள் வழிபடுறதுக்கும் விரதம் இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு உகந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் காக்கும் கடவுளாகிய திருமாலை வேண்டி விரதம் இருப்பதால் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் விலகி நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெருமாள் கதையோடு நான் ஆரம்பிக்கிறேங்க. அது என்ன கதைனா, அதாவது ஏழுமலையான் சீனிவாசன் என்ற பெயரில் பூமிக்கு வந்த கதை தெய்வாம்சம் மிக்கது. ஒருமுறை முனிவர்கள் எல்லாரும் கூடி கங்கை நதிக்கரையில் யாகம் ஒன்றை நடத்த திட்டமிட்டனர். அப்போது அங்கே வந்த நாரதர், மும்மூர்த்திகளில் யார் பெரியவர், யாருக்கு அவிர்வாகம் கொடுப்பீர்கள் என்று கேட்டார். இது முனிவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவர்கள் பிருகு முனிவரிடம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி கேட்டுக்கொண்டனர். பிருகு முனிவர் மும்மூர்த்திகளை தேடிச் சென்றார். முதலில் பிரம்மனிடம் சென்றார். அங்கு பிரம்மா வேதத்தை ஓதிக்கொண்டிருந்தார். இன்னொரு வாயினால் நாராயணா நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தார். பிருகு முனிவரை கவனிக்கவில்லை. அடுத்ததாக கைலாயத்துக்கு சிவனை காண சென்றார். பிருகு முனிவர் அங்கு சிவன் தியானத்தில் இருந்தார். பிருகு முனிவரை கவனிக்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே முனிவர் வைகுண்டத்தை நோக்கி திருமாலை பார்க்க சென்றார். ஆனால் திருமாலோ திருமகளுடன் இருந்தார். பிருகு முனிவரை வரவேற்கவில்லை. ஆத்திரமடைந்த பிருகு முனிவர் விஷ்ணுவின் மார்பு மீது தன் காலால் உதைத்து விட்டார். விஷ்ணு பகவான் அப்போது கோபப்படவில்லை. மாறாக வாஞ்சையுடன் பிருகு முனிவரின் காலை வருடினார். பிருகு முனிவரின் செயலால் ஆத்திரமடைந்த திருமகள் திருமாலின் செய்கையால் மேலும் ஆவேசமடைந்து அவரை பிரிந்து வைகுண்டத்தை விட்டு பூலோகம் வந்துவிட்டாள். திருமகளை விட்டு பிரிந்து இருக்க முடியாத மகாவிஷ்ணுவும் வைகுண்டத்தை விட்டு கீழே இறங்கி திருமலை தன் இருப்பிடமாக தேர்ந்தெடுத்து கொண்டார். இது விஸ்யோத்திர மகாத்மியத்தில் உள்ள கதையாகும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்து புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் என்னென்ன பண்ணணுங்கிற சொல்கிறாங்க, கேட்டுக்குங்க. இதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி சனிக்கிழமை சம்பந்தமாக 2 வீடியோ நான் போட்டிருப்பேங்க. அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமை என்று காலையில் நீங்கள் எழுந்தவுடன் நீங்கள் உங்கள் வீட்டை வாசலில் சுத்தம் செய்துவிட்டு, அதாவது வாசலில் முக்கியமாக மாக்கோலம் இட வேண்டும். எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது இந்த நாள், இந்த 3வது சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமானது. நம்ம வீடுகளில் மட்டும் கிடையாது, கோவில்லையும் பயங்கர பூஜைகள் நடைபெறும். அதனால் நம்ம வீட்டையும் வாசலையும் ரொம்ப கிராண்டாக வச்சுக்கணும். அதாவது அவரே வியக்கும்படி நம்ம நல்லா அழகாக வச்சுக்கணும். வாசலில் கோலமிட்டு நீங்கள் உங்களுடைய அதாவது நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டிக்கொள்ளலாம். அதன் பின்னர் குளித்துவிட்டு நீங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு, அதாவது நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக அந்த பூஜை அறையை நீட்டாக வச்சுக்குங்க. அதாவது அந்த முன்னாடி நீங்கள் வெள்ளிக்கிழமை யூஸ் பண்ண பூக்கள், எண்ணெய், திரி எல்லாமே நீங்கள் தூக்கி வீசிடுங்க. அதற்கப்புறம் பூஜை அறையை நீங்கள் சுத்தமாக பண்ணிவிட்டு பெருமாளுக்கு நாமமிட்டு நீங்களும் கண்டிப்பாக நாமம் இட வேண்டும். நீங்கள் நாமமிட்டு தான் அடுத்த வேலைகளை நீங்கள் செய்யணும். ஏன்னா நீங்கள் முதல் சொன்ன மாதிரி தான் நீங்கள் பெருமாளுக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் பெருமாள் நாமம் கண்டிப்பாக இட வேண்டும். அதற்கப்புறம் பூஜை அறையில் நீங்கள் சிம்பிளாக ஒரு விளக்கேற்றிவிட்டு அதற்கப்புறமா நீங்கள் பெருமாளுக்கு நீங்கள் பிரசாதம் தயாரிக்க போகலாம். குளிக்காமல் தயவு செஞ்சு சமையல் அறைக்குள் போய் சமையல் செய்ய ஆரம்பிக்காதீங்க. அது ரொம்ப தவறு.
அதாவது பெருமாளுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன படைக்கலாம், படைக்கக்கூடாதுங்கிறத நான் வந்து முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் ஒரு டைம் பார்த்துக்குங்க. அதில் நல்லா உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் இருக்கிறது. அதாவது பெருமாளுக்குரிய பிரசாதமாக நீங்கள் 5 வகை இல்லைன்னா 7 வகை சாப்பாடு, அதாவது வெரைட்டி ரைஸ் செய்யலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், நெல்லிக்காய் சாதம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி ரைஸ் செய்யலாம். உளுந்த வடை, பருப்பு வடை செய்யலாம். அதற்கப்புறம் இனிப்பு பலகாரமாக நீங்கள் லட்டு இல்லைன்னா நீங்கள் பாயாசம் செய்யலாம். அதே மாதிரி பெருமாளுக்கு சமைக்கிற உணவில் நீங்கள் வெங்காயம், பூண்டு, அது மாதிரி மசாலா பொருட்கள் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் பவுடர்ஸ் இருக்கும், புளியோதரை பவுடர், லெமன் பவுடர்ஸ் எல்லாம் இருக்கும். தயவு செஞ்சு அந்த பவுடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இயற்கையாகத்தான் நீங்கள் காய்கறிகளை வைத்து சமைக்க வேண்டும். நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, சாம்பார் அந்த மாதிரி நீங்கள் காய்கறிகள் செய்யலாம். அது என்னென்ன செய்யலாங்கிறத நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து என்னென்ன காய்கறிகள் யூஸ் பண்ணி பண்ணலாங்கிறத பார்த்து செஞ்சுக்குங்க. அது மாதிரி சுத்தமாக சமைத்து விட்டு நீங்கள் ஒரு துளசி இலையை வந்து நீங்கள் செஞ்ச சாப்பாட்டிலலாம் மேலே அப்படி போட்டு மூடி வச்சு விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பெருமாள், அதாவது பூஜை அறைக்கு வந்து நீங்கள் பெருமாளை வந்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். அதாவது பெருமாளுக்கு நீங்கள் எவ்வளவு நீங்கள் பூக்கள் வாங்கி சூடினாலும் கண்டிப்பாக துளசி மாலை கண்டிப்பாக அவருக்கு நீங்கள் போட வேண்டும். அதே மாதிரி தான் பக்ஷணங்கள்லையும் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது மாதிரி நீங்கள் பெருமாளுக்கு பூக்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி அலங்கரித்து விட்டு அடுத்தது மாவிளக்கு ஏற்ற வேண்டும். அரிசி மாவு மற்றும் வெள்ளத்தினாலான மாவிளக்கு நீங்கள் 2 எடுத்து வச்சுட்டு அந்த நடுவில் குழியிட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி, அதாவது பெருமாள் மணி நெய் தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தலைவாழையை விரித்து நீங்கள் செஞ்சுருப்பீங்கள நைவேத்தியமெல்லாம், அதெல்லாம் நீங்கள் படைங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா, அதாவது பெருமாளோட வடிவமே போட்டு அந்த பரிமாறுவாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாவிளக்கு நம்ம ஏன் ஏற்றுறோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள், அதே மாதிரி கண்ட கெட்ட வினைகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே நீங்கிறதுக்காக தான் இந்த மாவிளக்கு நாம் ஏற்றுகிறோம். அன்றைக்கு வழிபாடு செய்கிற டைம் பார்த்திங்கன்னா, ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரம் பார்த்து தளிகை இட வேண்டும். நீங்கள் வழிபாடு துவங்க வேண்டும். சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலமும், பகல் 1:30 முதல் 3 வரை யமகண்டமும் இருக்கிறது. அதனால் நீங்கள் அந்த நேரத்தை தவிர்த்து, அதாவது 10:30லிருந்து 1:30க்குள்ளே நீங்கள் பூஜையில் வந்து ஆரம்பித்து 1:30க்குள்ளே வந்து நீங்கள் படைப்பு போட்டு பூஜைகளெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடணும். அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா, நீங்கள் பூஜை தொடங்கின பிறகுலேருந்து அப்போதிருந்தே நீங்கள் கோவிந்தா நாமம் கண்டிப்பாக கூறிக்கொண்டே இருக்க வேண்டியும். அதாவது உங்கள் குழந்தைகள் இருந்தாலும் சரி, அவங்கள விட்டு நீங்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் இதை மறக்காமல் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு புரட்டாசி 3வது சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. சுவாதி நட்சத்திரம் என்பது லட்சுமி நரசிம்மருக்குரிய நட்சத்திரமாகும். இதனால் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றுவதுடன் கருப்பு சுண்டல் கடலை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அதோடு ஒரு சொம்பில் பானகம் படைத்து வழிபட வேண்டும். பிறகு ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி பன்னீர் ரோஜாவால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாசம் பெருகும். நரசிம்மரின் அருளால் துன்பங்கள் விலகி உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி புரட்டாசி 3வது சனிக்கிழமை நவராத்திரியின் 3வது நாளுடன் இணைந்து வருவதால் மாலையில் நீங்கள் குழு வைத்தாலும் வைக்காவிட்டாலும் வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். நைவேத்தியமாக கருப்பு சுண்டலுடன் மொச்சை கொட்டையை கலந்து படைக்க வேண்டும். அதோடு பானகமும் சேர்த்து படைக்க வேண்டும். பிறகு அந்த பிரசாதத்தை குறைந்தது 10 பேருக்காவது நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் படைப்பு போட்டு எல்லாம் முடிச்சுட்டு தீபாரதனை எல்லாம் காட்டி முடித்து விட்டு அதற்கப்புறம் நீங்கள் காக்காய்க்கு அந்த சாப்பாடு எடுத்து நீங்கள் வைக்க வேண்டும். காக்காய்க்கு வைக்காமல் நீங்கள் சாப்பிட்றாதீங்க. நான் சிட்டியில் இருக்க காக்காய்க்கு வைக்க முடியாதுன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு சாங்கியத்துக்காக வைங்க. ஏதோ ஒரு உயிரினம் வந்து சாப்பிடும். அடுத்தது கண்டிப்பாக யாரையாச்சும் ஒருத்தரையாச்சும் கூப்பிட்டு நீங்கள் செய்த உணவை வந்து பரிமாற வேண்டும். அதாவது தானம் இட வேண்டும். அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அக்கம் பக்கத்தில் யாராக இருந்தாலும் சரி, யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் உணவை வந்து கண்டிப்பாக தானம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் முன்னாடி 2 சனிக்கிழமையில் விரதம் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த சனிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். என்னால் இல்லை முடியலங்கிறவங்க நீங்கள் பால் பழம் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து தான் வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் காக்காய்க்கு படைத்து விட்டு அது மாதிரி நீங்கள் வேறு யாரையாச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு படைத்து விட்டு அதற்கப்புறம் தான் நீங்களுமாகட்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சாப்பிட தொடங்க வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் மாலையில்
நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு சென்று உங்கள் விரதத்தை முடித்துக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த சனிக்கிழமை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது 3வது சனிக்கிழமை எல்லாருமே கும்பிட்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா 4வது சனிக்கிழமை முடியாது, 5வது சனிக்கிழமை இல்லை. அதனால் 3வது சனிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்து உங்கள் விரதத்தை முடிக்க வேண்டும். ஆனால் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்னால் இந்த 3வது சனிக்கிழமை கும்பிட முடியாதுங்க, 4வது சனிக்கிழமை கும்பிடக்கூடாதுன்ட்டிங்க, அப்போ என்ன நாங்கள் பண்ணுறதுன்னு. அதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் பெண் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் பர்சனல் பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அந்த டைமில் வேணால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அடுத்த மாதத்தின் அதாவது ஐப்பசி முதல் சனிக்கிழமையில் வேணால் நீங்கள் கும்பிட்டுக்கலாம். அதாவது இது முடியாத பட்சத்தில் தான், எங்களுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஐப்பசி முதல் சனிக்கிழமை, அதாவது 5வது சனிக்கிழமை கணக்காயிரும். முடியாதவங்க அந்த முதல் சனிக்கிழமை நீங்கள் கும்பிட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன ஒரு ப்ரொசீஜர் படியே தான் நீங்கள் அன்னைக்கும் நீங்கள் பெருமாளை வழிபட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். இந்த சனிக்கிழமையில் நீங்கள் நாராயணனை வழிபட்டு உங்கள் வாழ்வு மேம்படைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். பெருமாள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்றால் எங்களுக்கு ஒரு லைக் போடவும், இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி. ஓம் நமோ நாராயணா.